வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு கடல் போல தாங்க நிச்சயமாக இருக்கும். ஆனா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு அடியில் எண்ணற்ற அலைகள் மோதிக்கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் நீங்கள் மனதிற்குள்ள இவ்வளவோ கவலைகள், இவ்வளவோ எண்ணங்கள், மற்றவங்கள பற்றியான தீய எண்ணங்கள், இது அனைத்தையும் நீங்கள் வைத்திருப்பீர்கள். மற்றவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்கள் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது எதையுமே நீங்கள் வெளியில் கூற மாட்டீங்க. அதையெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. நீங்கள் சுமக்கக்கூடிய அந்த ஒரு சொல்ல முடியாத சுமைகள் அனைத்துமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். அது சாதாரணமான ஒரு பிரச்சனைகளாக உங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில். அது உங்களுடைய உணர்ச்சிகளையும், உங்களுடைய நினைவுகளையும், நிறைவேறாத ஆசைகளையும், உங்களுடைய உடைந்த நம்பிக்கைகளையும் உங்களுக்கு உருவான ஒரு கனமான ஒரு உலகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க மனதில் வைத்ததை யாரிடமும் பகிர முடியாததற்கு காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். மனதிற்குள்ள எவ்வளவோ கவலைகள், மற்றவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மனவேதனைகள் கூட நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம அதை யாரிடமாவது கூறினோம் அப்படின்னா நம்முடைய மனது தெளிவாகிடும் அப்படிங்கிற மாதிரியான சில மனக்கவலைகளும் சில மன வேதனைகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை யாரிடம் கூறுவது என்று தெரியாம நீங்க உள்ளுக்குள்ளேயே வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும். என்னை யாராவது புரிந்து கொள்வாங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. உங்களுக்குள்ள நீங்களே சந்தேகித்துக் கொள்வீங்க. பல முறை நீங்கள் ஓப்பனா முயற்சி செஞ்சாலுமே ஆனால் யாரோ அதை லேசா எடுத்திருப்பாங்க, அல்லது உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்காம கூட இருந்திருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களை மௌனமாக மாற்றிருக்கும். ஆனால் அது ஏன் மாற்றியது, எதனால மாற்றியதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில். ஆனால் இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ஒரு சுமைகள் பெரும்பாலும் உணர்ச்சிகள் பற்றிய ஒரு சுமைகளாகத்தாங்க இருக்கும். நீங்க யாரையும் சாதாரணமாக நேசிக்க மாட்டீங்க. ஒரு முறை நேசித்துட்டீங்க அப்படின்னா முழு மனதோடு நேசிப்பீங்க. முழு நம்பிக்கையையும் அவங்களுக்காக நீங்க கொடுப்பீங்க. முழு ஆன்மாவோடு அவங்கள நீங்க நேசிக்கவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. அதனால தாங்க அந்த உறவுகள் உங்களுக்கு உடைந்த போது அது ஒரு சாதாரணமான ஒரு பிரிவு போல உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அது உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு பகுதியே நிச்சயமாக உடைந்த ஒரு மாதிரி நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீர் அது ஒரு ஆழமான ஒரு வழியை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே சிரிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். சிரிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். எல்லாரிடமும் சந்தோஷமாக பேசுவீங்க. எல்லாரையும் சந்தோஷமா வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்பு ஒரு மாஸ்க் மாதிரி, ஒரு முகமூடி மாதிரி நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. உள்ளுக்குள் நீங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் சில நேரங்களில் உங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை பாதிக்கவும் செய்திருக்கும். சில அளவுக்கு உங்களை மனவேதனைகளுக்கும் ஆளாக்கியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக நடந்திருக்கும். நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில உடைத்த தருணங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கும். நீங்க மிகவும் நெருக்கமாக வைத்த நபர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் நடந்தாங்க, எதனால நடந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாம தான் இருக்கும். ஆனா போக போக அதனை நீங்க தெரிந்து கொள்வீங்க. சிலர் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. சிலர் உங்களை விட்டு செல்லவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுத்திருக்குங்க. அவங்க போனதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தனிமையா விட்டு சென்ற மாதிரியான சில நினைவுகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மௌனமாக தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நேரம் உங்களோடு இல்லை என்பது மட்டும் கிடையாது. நீங்க முயற்சி செய்யாதவங்களும் கிடையாது. ஆனா அந்த முயற்சிக்கு உடனடியான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அதனால தான் சில சமயங்கள் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான நீங்க உங்களையே கேள்வி கேட்ட அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள இருந்து அது உங்களை எவ்வளவு அளவுக்கு பாதிக்கவும் செஞ்சிருக்குங்க. திடீரென்று தடைப்பட்ட முன்னேற்றங்கள் கூட உங்களுடைய கனவுகளை பாதியில நிறுத்தியிருக்கும். நீங்க கட்டிய கனவுகள் நடுவில் நின்ற போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை நிச்சயமா கொடுத்திருக்கும். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றாம இருந்தாலுமே அது உங்களுடைய மனதில் நிச்சயமா சுத்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அது ஆரம்பத்துல பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. போக போகத்தான் அதனை பத்தி நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைத்திருக்கும். உங்களுடைய பொறுப்பின் பாரம் என்ன தெரியுமா? அது அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்க யாரையும் அதிகமா
டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. யாரையாவது நம்பி உங்களுடைய வாழ்க்கையில வாழணும்னு நீங்க எப்போதும் நினைக்கவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே நீங்க அதிகமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபரா நிச்சயமா இருப்பீங்க. ஆனா அந்த ஒரே ஒரு தைரியத்துக்குள்ளதாங்க ஒரே ஒரு சோர்வு நிச்சயமாக அடங்கியிருக்கும். அடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்துருக்கோங்க. ஆனா இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்பு என்பது ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா இனிமே நீங்க நினைத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையில செல்ல ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த காயங்கள் மெதுவாக ஆற ஆரம்பிக்கும். மனதிற்குள் வெளியில் சொல்ல முடியாம இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்தது மாதிரியான ஒரு ஒரு உணர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள்ள வெளியில் சொல்ல முடியாத மனவேதனைகள், கஷ்டங்கள், காயங்கள் என அனைத்திற்கும் ஒரு விடுபாடு நிச்சயமாக கிடைக்கும். பழைய நினைவுகள் உங்களை காயப்படுத்தாம உங்களுக்கு ஒரு பாடமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டங்கள் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு என்ன வேண்டுமோ அதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் என்பது உங்கள் பக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் ஒன்றாக சேர ஆரம்பிக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க காத்திருந்த அந்த ஒரு மாற்றம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து இனிமே அது உங்களுடைய வாழ்க்கையவும் உயர்த்தவும் செய்யுங்க. கிரகங்களின் மறைமுக ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மறைமுக ஆதரவினால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் செய்யுங்க. அது உங்களுக்கு தெரியாம உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனா கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு காலத்துல எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடியும் கொடுக்குங்க. சில வாய்ப்புகள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வந்து வரவும் செய்யும், போகவும் செய்யும். ஆனா இனிமே நீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக யோசிக்காம நீங்க முடிவெடுத்து அந்த ஒரு வாய்ப்பை எப்படியாவது தட்டி தூக்கணும் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யாராலையும் அதை நிறுத்த முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்க தட்டி தூக்குவீங்க. ஆனா அது எப்படி வந்தது என்று நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்தி கொண்டீங்க, எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறினீங்க என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அருளை கொடுப்பார். அருளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பதை நிச்சயமாக தேடி கொடுப்பார். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளையும் ஒரு தெளிவையும் இவை அனைத்தையும் இந்த மூன்றையுமே உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்வாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போது சரியான பாதையில செல்ல ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தவறான பாதைகளிலும் தவறான முடிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே சரியான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது நிச்சயமா ஏற்படும். சிக்கல்கள் எல்லாம் பெரியதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலுமே நீங்க அதை சின்னதாக மாற்றி விடுவீங்க. சிக்கல்களிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு நீங்க தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரியதாக தெரியாது. அதனால நீங்க எல்லாத்தையுமே கடந்து வருவீங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இப்போது நீங்க எமோஷனலா ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு மனிதர்களா மாறி இருப்பீங்க. அதனால உங்களுடைய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதுவரைக்கும் தாமதமாக இருந்த உங்களுடைய வெற்றி இனி தாமதிக்காது. இதுவரைக்கும் உங்களை சோதித்த எல்லா விதமான செயல்களும் இனிமே உங்களை சோதிக்காமல் எல்லாமே நன்மையாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனிமே உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். நீங்க தேடாம கூட வந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர வைக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு இப்போது மிக சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டி கொடுக்கும். நீங்க யாரை நம்ப வேண்டும், எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று எல்லாத்தையும் தெளிவாக தெரிய உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நன்மைகளும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமாக போய் விடுவீங்க. உங்களுடைய உறவுகள், பணம், வசதி இந்த மூன்றிலும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இனி நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பாதைக்கும் நிச்சயமா தேடியும் போக வைக்குங்க. இறுதியில கூறணும் அப்படின்னா நீங்க உணர்வது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். என்னால்
தாங்க முடியாதது என்று நினைத்த கஷ்டங்களை என்னை இந்த அளவுக்கு நிச்சயமாக பலமாக மாற்றிவிட்டது என்று உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாக மாறவும் செய்யுங்க. எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு உணர்ச்சி உலகத்தின் ஒரு மனிதர்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த உணர்ச்சி தாங்க இனிமே உங்களுடைய பலமாகவும் மாறப்போகிறது என்பதை நீங்கள் இனிமே உணர்ந்து கொள்வீங்க. ஆனா அந்த ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இனிமே அதனை பற்றி நீங்க முழுமையாக தெரிந்திருப்பீங்க. இந்த ஒரு உணர்ச்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை காயங்களின் கதையாக இருக்காது. அது ஒரு மறுபிறப்பின் ஒரு கதையாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை இனிமே நீங்க வாழுவீங்க. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்களோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.